வாசிங்க. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது என் இயேசுவாலே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்பி இருக்கிற அந்த காரியம் என் இயேசுவாலே எனக்கு நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த காரியம் அவராலே உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த ஆசீர்வாதம் அவராலே உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற நன்மை அவராலே உங்களுக்கு நிச்சயமாகவே வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த வீடு, நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த ஆஸ்தி, அந்த ஐஸ்வர்யம் அவராலே, இயேசுவாலே உங்களுக்கு நிச்சயம் வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த தெய்வீக சுகம், அந்த தெய்வீக ஆரோக்கியம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு என் இயேசுவாலே உங்களுக்கு நிச்சயமாகவே வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த வேலை வாய்ப்பு, நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த தொழில் விருத்தி இயேசுவாலே, அவராலே உங்களுக்கு நிச்சயம் வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் நம்பி இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நிச்சயமாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் எட்டாத உயரத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அந்த உயரத்தை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்பி இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவராலே உங்களுக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த அபிஷேகம், நீங்கள் நம்பி இருக்கின்ற அந்த தெய்வீக ஞானம் என் இயேசுவாலே, அவராலே உங்களுக்கு வரும். வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் வரும். பாருங்க, நீங்க நம்பி இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற வழியில் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கிறது நிச்சயம் ஒரு வழியிலே வரும். கர்த்தராகிய இயேசு அதை உங்களுக்கு வர பண்ணுவார். நீங்கள் நம்பி இருக்கிற காரியம், நீங்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு வழியிலே வராவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த ஒரு வழியிலே நிச்சயம் வரும். நிச்சயம் வரும். பாருங்க, ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் நீங்கள் நம்பி இருக்கின்ற காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து விடுவார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரே அற்புதத்தை 3 வழிகளிலே செய்திருக்கின்றார். எடுத்து வாசிங்களேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51, 52 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இங்க பர்திமேயு என்கிற ஒரு குருடன் பார்வை அடைகின்றான். இயேசுவினிடத்தில் அவன் வருகின்றான். இயேசு அவனை தொடவே இல்ல. அவன்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவன் பார்வை அடைந்து விட்டான். ஒரு வழியிலே ஒரு குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார்கள். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, பர்திமேயோட கண்ணை இயேசு என்ன பண்ணல? தொடவே இல்ல. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு. சொன்ன உடனே வார்த்தையிலே கண்ணு ஓபன் ஆயிருச்சு. இங்க தொடுகிறார். இங்க என்ன பண்றாரு? குருடர்களுடைய கண்களை என்ன பண்றாரு? தொடுகிறார். தொட்டு சுகமாக்குகிறார். தொடல, இப்ப என்ன பண்றாரு? தொடுகிறார். அடுத்து யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் 6 முதல்
7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, அந்த சேற்றை குருடருடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கவனிங்க, இந்த 3 சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். அந்த நபர்கள் இயேசுவினிடத்தில் இருந்து நமக்கு பார்வை வரும் என்று நம்பி வந்து பார்வையை பெற்றார்கள். ஆனால் 3 பேரும் பார்வையை பெற்ற விதங்கள் வெவ்வேறு வழிகள். ஒரே வழியில பெறல. ஒரு ஆளுக்கு வார்த்தையிலே என்ன பண்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு, உடனே கண்ணு ஓபன் ஆயிருச்சு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு என்ன பண்றாரு, தொடுகிறார். அவர்கள் என்ன பண்றாரு, தொடுகிறார். தொடும் பொழுது அவர்களுக்கு பார்வை உண்டாகுது. இங்க நாம பாக்குறோம், உமிழ் நீரை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை என்ன பண்றாரு, கண்களிலே பூசி கழுவ சொல்றார். குளத்துல போய் பார்வை உண்டாகுது. பாருங்க, கர்த்தர் ஒரே வழியிலே ஒரே மாதிரியான அற்புதங்களை செய்வது இல்லை. பல்வேறு வழிகளிலே பல்வேறு விதமான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற வழியில் அல்ல, நீங்கள் எதிர்பாராத வழியிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற பாதையில் அல்ல, நீங்கள் விரும்புகின்ற வழிகளில் அல்ல, நீங்கள் விரும்பாத வழியிலையும் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். கவனிங்க, ஒரு 3 விவசாயிகள் இருக்கிறாங்க. 3 விவசாயிகளும் நண்பர்கள். 3 விவசாயிகள் யாரு, நண்பர்கள். 3 விவசாயிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, விவசாயம் தான் பண்றாங்க. ஆனா வேற வேற ஊரை சார்ந்தவங்க. 3 பேரும் வேற வேற ஊரை சார்ந்தவங்க. ஆனா 3 பேருமே தேவனை நம்புறாங்க, கர்த்தரை நம்புறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த வருஷத்துல எனக்கு நிறைய அறுவடை கிடைக்கணும், நான் நிறைய அறுக்கணும், அறுவடையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மகசூல் அதிகமா எனக்கு கிடைக்கணும். இதுதான் அவர்களுடைய விருப்பம், வேண்டுதல். சரிங்களா? இப்ப ஊர்ல ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை பெய்யுது, பயிர் நனையுது, நல்ல மகசூல் உண்டாகுது, அறுவடை சூப்பரா போகுது. சரிங்களா? இன்னொரு ஊருக்காரன் அங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க அவனுக்கு என்ன வரல, மழை வரல. ஆனா பக்கத்துல ஒரு டேம் இருக்குது. அந்த டேம்ல இருந்து என்ன பண்றாங்க, தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த மடையில இருந்து கால்வாய் வழியாக அந்த ஊருக்குள்ள வந்து அவன் பயிர் வழியா பாய்ந்து அந்த பயிரை நல்ல செழிப்பா வளர வைக்குது. அறுவடையும் அவனும் சூப்பரா பாக்குறான். இன்னொரு ஊருக்காரன் இருக்கான், அவனுக்கு மழையும் பெய்யல, டேமும் ஊர்ல இல்ல, டேமும் ஊர்ல இல்ல. ஆனா அவன் இருக்கிற பக்கத்துல ஒரு மனிதர், நல்ல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரு கிணத்துல இருந்து என்ன பண்றாருன்னா தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்து அந்த தண்ணியை வந்து நீ நிலத்துக்கு பாய்ச்சிக்கப்பா, அறுவடை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு உதவி செய்யறாரு. இப்ப 3 பேருக்கும் என்ன நடந்துருச்சு, அறுவடை 100% நடந்துருச்சு. ஆனா 3 வழிகளிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரே வழியில என்ன பண்ணல, ஆசீர்வதித்தார். ஆனா சேனல்ஸ் என்னது சொல்லுங்க, வேற வேற. நீங்க நம்புறது அவராலே வரும், ஆனா நீங்க விரும்புகிற வழியிலே வராது, நீங்க எதிர்பார்க்கிற வழியிலே வராது. தேவன் உங்களுக்கு என்று திட்டமிட்ட வழியிலே, தீர்மானித்த வழியிலே வரும். தேவன் உங்களுக்கு என்று திட்டமிட்ட வழியிலே, தீர்மானித்த வழியிலே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, 3 பேருக்கும் கிடைத்தது 100% அறுவடை. ஒருவனுக்கு வானத்தின் வழியாய் மழை, இன்னொருவனுக்கு டேமில் இருந்து கால்வாய் வழியாய், இன்னொருவனுக்கு மனிதனுடைய கண்களிலே தயவு வழியாய். 3 சேனல்ஸ். ஆனா 3 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்ப நம்ம நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம நம்புறது நிச்சயமா அவராலே வரும். பாருங்க, உங்களுக்கு கொடுக்க நினைத்த ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். ஆனா நீங்க விரும்புற வழியில வரும் என்று சொல்ல முடியாது. அவர் உங்களுக்கு என்று திட்டமிட்ட தீர்மானித்த வழியிலே நிச்சயமா வரும். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க நம்புறது அவராலே நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆபகூக் 2ஆம் அதிகாரம், ஆபகூக் 2ஆம் அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. நீ நம்புவது அவரால் நிச்சயம் வரும், அதுவரை காத்திரு. நீ நம்புவது அவரால் நிச்சயம் உனக்கு வரும், அதுவரை நீ காத்திரு. காத்திரு. பாருங்க, காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அநேகர் வேதத்திலே இருக்கிறார்கள். ஆபிரகாம் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்றான். பல ஆண்டு காத்திருந்தான். தேவன் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்கள் பல ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அன்னாள் கண்ணீரோடு காத்திருந்து சாமுவேலை பெற்றாள். பல ஆண்டுகள் நீங்கள் கண்ணீரோடு காத்திருந்த அந்த கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து உங்கள் துக்கத்தை நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் களிப்பையும் கொடுத்து உங்கள் காத்திருப்புக்கு ஒரு பலனை கொடுப்பார். நீங்கள் நம்புகிறது அவராலே நிச்சயம் வரும். பாருங்க, யோசேப்பு காத்திருந்து அதிபதியாக மாறினான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவன் அடிமையாக இருக்கிறான். இடையில சிறை வாழ்வுக்கும் செல்கிறான். கர்த்தர் ஒரே நாளிலே அவனை உயர்த்தினார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் ஒரே நாளிலே யாருக்கும் எட்டாத உயரத்திலே உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கும் எட்டாத உயரத்திலே உயர்த்துவார். காத்திருங்கள், காத்திருங்கள், பொறுமையாக காத்திருங்கள். நிச்சயமாகவே பாருங்க, தாவீது காத்திருந்து ராஜாவாக மாறினான். அவன் அபிஷேகம் பெற்ற உடனே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் ராஜாவாக ஆகல. பல ஆண்டுகள் காத்திருந்தான். பாருங்க, சரியான நேரத்திலே கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். ராஜாவாக மாற்றினார். பாருங்க, உங்க மேல கர்த்தருடைய ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. சரியான நேரத்துல கர்த்தர் உங்களை ராஜரீகம் பண்ண வைப்பார். ராஜரீகம் பண்ண வைப்பார். கவனிங்க, காலேப் காத்திருந்து வாக்குத்தத்தமான அந்த மலை தேசத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க, 45 ஆண்டுகள் காத்திருந்தான். எத்தனை ஆண்டுகள்? 45 ஆண்டுகள் காத்திருந்தான். 85 வயதிலே எபிரோன் அந்த மலை தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். 85 வயசுல. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னா உங்களுக்கு வயசு ஆனா கூட அதை நீங்க பெறாம போகவே மாட்டீங்க. 45 வயசுல அவனுக்கு வாக்கு கொடுத்தாரு. 85 வயசுலதான் அவன் சுதந்திரிச்சு கொள்ள போறான். அவன் சொல்றான், 40 வயசுல இருந்த பலன் இப்ப 80+ ஆயிருச்சு, இன்னுமே எனக்கு அப்படியே இருக்குன்னு சொல்றான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற வரைக்கும், அதை நீங்க காண்ற வரைக்கும், அதை நீங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்து, நீடி ஆகில கொடுத்து உங்களை வாழ வைத்து அதை நீங்க பெற வைப்பார், பெற்றுக்கொள்ள வைப்பார், சுதந்திரித்துக் கொள்ள வைப்பார். அது நிச்சயமாகவே உங்கள் கண்கள் காணும். நீங்க நம்புகிறது அவராலே நிச்சயம் உங்களுக்கு வரும், வரும், வரும். பாருங்க, யோபு காத்திருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சோதனையிலே பொறுமையோடு காத்திருந்து நிலைத்திருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். நான் சொல்றேன், நீங்களும் உபத்திரவத்துல பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி சீசர்கள் என்ன பண்ணாங்க? காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஒரு நாள் வச்சிருந்தார். அந்த நாள்ல என்ன பண்ணார்? அபிஷேகத்தை ஊற்றினார். அப்ப உங்களுக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கின்றார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, உங்களுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, உங்களுடைய ஸ்தானத்தை அடைவதற்கு, யாரும் வெட்டாத உயரத்தில் நீங்கள் போய் அமர்வதற்கு உங்களுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நம்புகிறது அவராலே ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில ஒரு ஸ்டேட்ல இருந்து
2 பேரை செலக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 2 பேருமே அந்த ஸ்டேட்ல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க என்னவா இருக்கிறாங்க, ஒரு மேனேஜரா அவங்க இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? இப்ப ஆஹ், அவங்களுக்கு வந்து ரீஜனல் மேனேஜர் போஸ்ட் கொடுக்கணும். இந்த 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, ஆன்லைன்ல முடிஞ்சிச்சு. இப்ப டைரக்டா எங்க போகணும், பெங்களூருக்கு போகணும். அங்கதான் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் இருக்குது. அங்க போய் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நேர்முக தேர்வு. அதுல செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க தான் ரீஜனல் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க. கவனிங்க, நான் சொல்ற கதையை கவனிங்க. ஆஹ் ஒரு உதாரண விளக்க கதை சொல்றேன், உங்க மனசுல பதியணும். கத்தருக்கு காத்திருக்கிறது நன்மைகளை குறித்து. 2 பேருமே ட்ரெயின் என்ன பண்றாங்க, டிக்கெட் புக் பண்றாங்க. எந்த ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றாங்கன்னா, மைசூர் எக்ஸ்பிரஸ்ல. மைசூர் எக்ஸ்பிரஸ் மதுரையில இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னா 8:15 மதுரைக்கு வரும். மதுரையில இருந்து 8:15 கிளம்பும். பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு போகும் அப்படின்னா 6:30 போகும். அவங்களுக்கு எத்தனை மணிக்கு இன்டர்வியூ, எத்தனை மணிக்கு பெங்களூர்ல அவங்க இருக்கணும் அப்படின்னா 8 மணிக்கு ஆபீஸ்ல அவங்க என்ன பண்ணணும், இருக்கணும். இப்ப 6:30 அவங்க போனாதான் அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 8 o'clock என்ன பண்ண முடியும், அங்க போய் இருக்க முடியும். இப்ப 6:30 போகாம லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்ப ஜங்ஷனுக்கு போறாங்க. ஆன்லைன்ல என்ன பண்றாங்க, பிஎன்ஆர் நம்பரை போட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்து 1.5 மணி நேரம் டிலேன்னு காமிக்குது. ட்ரெயின் 1.5 மணி நேரம் டிலே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்ப 2 பேத்துக்குமே காம்படிட்டிவ் இருக்குது, போட்டி இருக்குது. அப்ப என்ன சரி தெரியல. ஒருத்தன் என்ன பண்றான், ஆஹா ட்ரெயின் 1.5 மணி நேரம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது. 1.5 மணி நேரம் லேட்டா வந்துச்சுன்னா நம்ம அங்க 1.5 மணி நேரம் லேட்டா போயிருவோம். அதனால வேண்டாம் சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், பொறுமையா காத்திருக்காம ஜங்ஷன் விட்டு என்ன பண்ணிடுறான், கிளம்பி வெளியில போயிடுறான். இன்னொருத்தவன் சரி டிக்கெட் புக் ஆயிருச்சு, ரிசர்வேஷன் சீட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் துரிதப்படுத்துங்க, எனக்கு சீக்கிரத்துல நான் போகணும், ஏதாச்சும் உதவி செய்யுங்க சொல்லிட்டு பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுன்னு சொன்னது இப்ப 1 மணி நேரமாக மாறுது. அப்படியே அரை மணி நேரமாக மாறுது. அப்புறம் பார்த்தா இந்த 1.5 மணி நேரம் லேட்டா வரல, கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டான். ஒரு சில நேரத்துல வந்துடும் ட்ரெயின், நீங்க ட்ரெயின்ல போயிருந்தா தெரியும். ரன்னிங் ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அடிச்சு வந்துருவான். பார்த்தா 20 நிமிஷம் தான் ட்ரெயின் லேட்டா வருது. 20 நிமிஷம் தான் லேட்டா வருது. பார்த்தா 8:45 வந்துருச்சு. 8:40 8:45 வந்துருச்சு. இப்ப அந்த ட்ரெயின்ல ஏறி போறான். எப்பயுமே சேலத்துல கொஞ்ச நேரம் போடுவாங்க ட்ரெயின். அன்னைக்கு என்ன பண்ணலையா, ட்ரெயினை 1 மணி நேரம் போடுறத கொஞ்சம் சீக்கிரத்துல என்ன பண்ணிட்டாங்க, கிளப்பி கரெக்டா 6:30 என்ன பண்ணிருச்சு, ட்ரெயின் பெங்களூரை போய் ரீச் ஆயிருச்சு. இவன் என்ன பண்றான், விறுவிறுன்னு போய் வெயிட்டிங் ரூம்ல போய் குளிச்சு கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகி கம்பெனிக்கு என்ன பண்றான், 7 மணிக்கெல்லாம் போயிட்டான். இன்னொருத்தன் போனான் பாத்தீங்களா, பொறுமை இல்லாம வெயிட் பண்ண முடியாம போனான்ல, அவன் வரவே இல்லை, பெங்களூருக்கு ரீச் ஆகல. இவன் மட்டும் போறான், 8 மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றான், செலக்ட் ஆயிடுறான், வந்துடுறான். அவன் 10 மணிக்கு பெங்களூர் வந்து இறங்குறான், ஆபீஸை தேடி கண்டுபிடிச்சு 11 மணிக்கு உள்ள போறான், அங்க யாருமே இல்ல, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இவன் பொறுமையா காத்திருந்து போனவன் ரீஜனல் மேனேஜரா மாறிட்டான். பாருங்க, 2 பேத்துக்குமே வாய்ப்பு இருந்துச்சு. ஒருத்தன் மட்டும் பொறுமையா காத்திருந்து பெற்றுக்கொண்டான். ஒருத்தன் பொறுமை இல்லாம என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நிறைவேறும். பாருங்க, பல நேரங்களிலே தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தின ஆசீர்வாதங்கள் அப்படியே தாமதமாக தோன்றும். தாமதம் என்பது ரத்து செய்யப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. தாமதம் என்பது ரத்து செய்யப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. பொறுமை இழந்தவர்கள் தேவன் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் தேவன் நியமித்த நேரத்திலே அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார்கள். அதான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு எது உங்களுக்கு அவசியமா இருக்குது, எது வேண்டியதா இருக்குது? இன்னைக்கு அதான் நம்மகிட்ட இல்ல. பாருங்க, ஒருத்தன் பொறுமை இல்லாம ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறி பதவி உயர்வை இழந்தான். ஒருத்தன் பொறுமையோடு காத்திருந்து பதவி உயர்வை பெற்றான்.
அல்லேலூயா. அதே போல தேவனுடைய நேரத்திலே நிச்சயமா உங்களுக்கானதை அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிங்க. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து என்னை நீ விடுதலையாக்க வேண்டும். பாருங்க, யோசேப்புட்ட 2 பேரு தன்னுடைய தரிசனங்களை ஷேர் பண்றாங்க. ஒன்று சுயம்பாகியின் தலைவன், இன்னொருத்தையும் பானபாத்திரக்காரனின் தலைவன். பாருங்க, அந்த சுயம்பாகியின் தலைவனுக்கு எதிர்மறையாக நடந்து விட்டது. அவன் கண்ட கனவின்படி எதிர்மறையாக நடந்து அவன் மரித்து போய் விட்டான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் பதவிக்கு மறுபடியும் சென்று விட்டான். அந்த இழந்த பதவிக்கு மறுபடியும் சென்று விட்டான். இப்ப யோசேப்பு என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் செஞ்ச உதவியினால, நான் செஞ்ச இந்த ஹெல்ப்னால இவன் எனக்கு என்ன பண்ணுவான்? ஹெல்ப் பண்ணி இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆவதற்கு எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு அவன் என்ன பண்ணா நினைச்சான். அப்படிதான் அவன் நினைச்சான். ஆனா வசனம் சொல்லுது, பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாம என்ன பண்ணிட்டானா? மறந்துட்டானா. ஒரு சில நேரத்துல செஞ்ச உதவி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் மறந்துடுவாங்க. இப்ப யோசேப்போட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எப்படா பானபாத்திரக்காரன் தலைவன் வருவான், என்னை விடுதலையாக்குவான். இததான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பானபாத்திரக்காரனின் தலைவன் என்ன பண்ணுவான்? அந்த சிறைச்சாலையில இருந்து என்ன பண்ணுவான்? விடுதலையாக்கி என்ன எங்கேயாச்சும் நான் வெளியில அனுப்பிவிட்டுருவான், நான் போயிருவேன். பழையபடி தகப்பன் தேசத்துக்கு நான் அவருக்கு இடத்துக்கு என்ன பண்ணிடுவேன். இப்படிதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படிதான் அவனுடைய நிலைமை இருந்துச்சு. ஆனா அவன் நினைச்ச மாதிரி என்ன பண்ணல, நடக்கல. பாருங்க, 3 வருஷம் கழிச்சு, பாருங்க, சரி 2 ஆண்டுகள் கழித்து யாருக்கு? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்துக்கு விளக்கம் யாருக்குமே தெரியல. அப்ப அந்த அனுபவத்தை சொல்றான். நான் இருந்தேன் சிறையில இருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் எனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னா. அப்படி சொன்ன உடனே அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு அழைப்பு வருகிறது. நீ எங்க? பார்வோன்ட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஒரே நாளிலே அவனுடைய சரித்திரமே மாறுகிறது. கைதியாக இருந்தவன் இப்பொழுது அதிபதியாக மாறிவிட்டான். ஆனா யோசேப்பு எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ரூட்ல நம்ம இந்த மாதிரி பிளஸிங்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சான், வெளியில போவோம் நினைச்சான். ஆனா சிறையை விட்டு வெளியில பார்வோனே கூட்டு வர சொல்லிட்டான். சரி, விடுதலை கிடைக்கணும் பார்த்தா விடுதலை கிடையாது, உயர்வே கிடைச்சிருச்சு. எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அவன் எதிர்பார்த்தது விடுதலை, ஆனா அவனுக்கு கிடைத்தது உயர்வு, பொறுப்பு. பாருங்க, கவனிங்க, ஒரு சில நேரத்துல பாருங்க, கர்த்தர் நம்ம விரும்புகிற வழியில அல்ல, அவர் திட்டமிட்ட வழியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். கேரித் ஆற்றங்கரைக்கு எலியாவை அவர் அனுப்புறாரு. காகத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? போஷிக்கின்றார் எலியாவை. இப்ப கேரித் ஆற்றங்கரையிலே தண்ணி எல்லாம் வற்றி விட்டது. இப்ப சாரிபாத் ஊருக்கு போக சொல்றார். அவன் எதிர்பார்த்திருப்பான், அங்க ஏதாச்சும் காக்காவையோ கழுகையோ என்ன பண்ணுவாரு, அனுப்புவாரு அப்படின்னு நினைச்சிருப்பான். இல்ல, அங்க ஒரு விதவையை வைத்து என்ன பண்றாரு? போஷிக்கிறார். சரி, அவனுக்கு ஒரு மனதளவுல ஒரு பிரச்சனை, ஏசபேல்னால மனதளவுல ஒரு பிரச்சனை உண்டாகி அவன் என்ன பண்றான்? சூறை செடியின் கீழே போய் என்ன பண்றான்? படுத்துக்கிறான். அப்ப தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்பம் கொடுக்கிறாரு. பாருங்க, அவனை போஷிக்கணும், ஆனா பல்வேறு விதங்களிலே என்ன பண்றாரு? ஒரே வழியில ஒரே மாதிரி அந்த விஷயத்தை அவர் என்ன செய்யல, பல்வேறு வழிகளிலே அதை அவர் என்ன பண்றாரு? செய்கிறார். எருசலேமில் இருந்து எரிகோக்கு ஒருத்தன் போவான். போற வழியில கல்வர் கையிலே அகப்பட்டு கொண்டு விடுவான். அவனை அடிச்சு குத்துயிரும் கொலையுருமா என்ன பண்ணிடுவாங்க? போட்டுருவாங்க. அப்ப அவன் யாராச்சும் நம்மளை காப்பாத்துவாங்களா அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அப்படிதானே? அப்ப அந்த சைடு ஒரு ஆசாரியன் போயிருப்பான். ஆஹா, ஒரு தேவ ஊழியர் போறாரு, கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவார்னு எதிர்பார்த்திருப்பான். ஆனா காப்பாத்தல. அடுத்து ஒரு லேவியன் போறான், இறை பண்ணி செய்யறவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறான். அவனும் என்ன பண்ணல? காப்பாத்தல. அந்த சைடு ஒருத்தர் சமாரியன் போறான்.
யூதர்களுக்கு சமாரியர்கள் என்றால் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்கள பாவிகளாக பார்ப்பார்கள், பாவிகளாக பார்ப்பார்கள். அவர்களை அசுத்தமானவர்களாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷனாக பார்க்கப்படுகின்ற அவன் செல்கிறான். அவனை பார்த்து அவனுக்கு இறங்கி உதவி செய்கின்றான். உதவி தேவை, அவனுக்கு காயம் மாற்றப்பட வேண்டும், அவன் குணமாக்கப்பட வேண்டும். ஆனால் அவன் எதிர்பார்க்கிற வழியிலே அல்ல, எதிர்பாராத ஒரு நபரை வைத்து கர்த்தர் என்ன செய்தாரு? அவனை பாதுகாத்தார். அவன் கொண்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு, மேல் ட்ரீட்மெண்ட், மேல் சிகிச்சை பண்ற அளவுக்கு கொண்டு போய் சத்திரத்துல என்ன பண்றான்? இதை எதிர்பார்த்திருக்கவே இல்லை. ஏதாச்சும் யூதர்கள் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தா யூதர் அல்லாத ஒரு சமாரியன். சமாரியர்கள் யார் அப்படின்னா யூதர்களும் புறஜாதிகளும் கலந்த கலவை. அப்படி அவன் என்ன செய்யறான் பாருங்க, எதிர்பார்க்கிற வழியில் அல்ல, எதிர்பாராத வழியிலே கர்த்தர் நபர்களை அனுப்புவார். நீங்க இவங்க தான் நம்மளுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, செய்ய மாட்டாங்க. யாருமே தெரியாத ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு. திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், அவங்க என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், இறக்கம் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாம் கொடூரமான நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் வந்து இறங்கி உதவி செய்வான். பாருங்க, கர்த்தருடைய காருண்யம் அதை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் கூட சமாதானமாகும்படியாக செய்வாராம். சத்துருக்கள் வந்து உங்களோட சமாதானமாயிருவாங்களாம், அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, எகிப்திலே அடிமையாக இருக்கக்கூடிய அதே தேசத்திலே அதிபதியாக மாற்றப்படுகின்ற ஒரு நிலைமை உண்டாகிறது. யாரு அப்படின்னா, அந்த எகிப்தை ஆளுகின்ற அந்த பார்வோனால் தன்னை அடிமைப்படுத்தின நாட்டிலே அதிபதியாக மாறுகின்றான். எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் கண்ட தரிசனம் ஏதோ, ஆனா தரிசனம் இப்படிலாம் நிறைவேறும்னு அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறும்னு தெரியாது, ஆனா எப்படியாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறிடும். நீங்க பாக்குறத கண்டிப்பா செய்வாரு, நீங்க பார்த்ததை விட அதிகமாகவும் செய்வாரு. நீங்க கேட்கிறத அவர் கொடுப்பாரு, கேட்டதை விட அதிகமாக கொடுப்பாரு. நீங்க விரும்புறத கண்டிப்பா செய்வாரு, ஆனா நீங்க விரும்புகிறத விட அதிகமாகவும் செய்வாரு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஒரு சர்வதேச நிறுவனத்துல, அதாவது எம்என்சின்னு சொல்லுவாங்க. எம்என்சி என்ன மீனிங்க? மல்டிநேஷனல் கம்பெனி. எம்என்சி ஒரு சர்வதேச நிறுவனம். அங்க வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்றாங்க? விண்ணப்பம் செலுத்துகிறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த 1000 பேத்துல எலிஜிபிளான கேண்டிடேட்டை ஒரு 20 பேர்த்த செலக்ட் பண்றாங்க. 20 பேர்த்த என்ன பண்றாங்க? செலக்ட் பண்றாங்க. அந்த 20 பேத்துக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. 20 பேத்துக்கு என்ன பண்றாங்க? இன்டர்வியூ வைக்கிறாங்க. இப்ப இந்த 20 பேரும் நல்ல குவாலிஃபைடான ஆளு, நல்ல குவாலிட்டியான ஆளு, நல்லா படிச்சவங்க, நல்ல திறமை உள்ளவங்க. அந்த 20 பேத்துல ஒருத்தவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவன். அவன் அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறான். கர்த்தாவே, எனக்கு நல்லா திறமை இருக்குது, எனக்கு நல்லா ஞானம் இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் கிடையாது, நல்லா நிறைய கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கிறேன், நிறைய கம்பெனில என்ன பண்ணிருக்கிறேன், நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நிறைய இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் நான் வச்சிருக்கிறேன். நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனில வாங்கியிருக்கிறேன். அப்ப இதை வச்சு எனக்கு கண்டிப்பா அவங்க வேலை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு அவன் போறான். சரிங்களா? அவனுக்கு இப்ப என்ன? அந்த கம்பெனில வேலை கிடைக்கணும், அதான் வேலை கிடைக்கணும். அவன் ஒரு வேண்டுதலோட என்ன பண்றான்? போறான். இப்ப கம்பெனிக்கு அவன் என்ன பண்றான்? கார்ல போய்கிட்டு இருக்கிறான், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு. அந்த 20 விதத்துல ஒரு ஆள் அவன் போய்கிட்டு இருக்கிறான். போற வழியில ஒரு கார் இடையில பிரேக் டவுன் ஆகி நிக்குது. ஒரு வயசானவர் என்ன பண்றாரு? அந்த காரை வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. சரி பண்ணவே அவரால் என்ன பண்ணல முடியல, சரி பண்ணவே முடியல. இவன் இறங்கிடுறான். இறங்கி விறுவிறுன்னு போய், சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. இல்ல பிரதர், இந்த மாதிரி கார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி பண்றதுக்கான வேலைகளை பாக்குறான். அவனுக்கு ஓரளவுக்கு மெக்கானிசம் தெரியும். அவன் என்ன பண்ணிட்டான்? சரி செஞ்சுட்டான். உடனே அந்த 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 முதியவர், கொஞ்சம் வயசான ஒரு மனிதர், அந்த அவரை பார்த்து சொல்றாரு, தம்பியை பார்த்து சொல்றாரு, பிரதர், நீங்க வந்து எங்கேயோ அவசரமா போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இருந்தாலும் எனக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த காரியத்தை செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்க போறீங்க? நான் ஒரு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இன்டர்வியூ போறீங்க சொல்றீங்க, இங்க வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்டர்வியூல போய் நான் வேலை வாங்குறதை விட வழியில உங்க கஷ்டப்படுற யாருக்காச்சும் உதவி செய்யறது ரொம்ப முக்கியமா இருக்குதுல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கார் எடுத்து என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாராம். இவரும் கார் எடுத்துட்டு போயிட்டார். இப்ப இன்டர்வியூ நடக்கிற அந்த ஆபீஸ்க்குள்ள இவன் என்ன பண்றான், இந்த வாலிபன் போறான். கவனிங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக கதை சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை புரிய வைக்கிறதுக்காக கதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன்டர்வியூக்குள்ள அவன் போறான். போய் பார்த்தா ஒரு பெரிய சேர்ல வழியில இந்த கார் ரிப்பேர் ஆகி சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தான்ல அந்த முதியவர் கோட் ஷூட் போட்டு உட்காந்துருக்கிறாரு. இவனுக்கு சாக்காயிருச்சு, என்னடா என்னடா அது இவர் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்றாங்க. பண்ணிட்டு யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மேல் சேர்ல மேல் அதிகாரியா உட்கார்ந்து அவர் சொல்றாரு. அவரு யாரு அப்படின்னா அவரு தான் அந்த கம்பெனியுடைய நிறுவனராக இருக்கிறார். இந்த கம்பெனியுடைய நிறுவனர் அவர் தான், அந்த கம்பெனியுடைய நிறுவனர். பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ ரோட்ல ஒரு வெள்ளக்காரன் மாதிரி ஒருத்தர் இருந்தா அவனை ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா அவன் இந்த கம்பெனியோட நிறுவனரா, அவனுக்கு நம்ப முடியல. உடனே அவரு சொன்னாராம், உன்னோட திறமையானவங்க நிறைய பேர் எங்க கம்பெனில இருக்கிறாங்க. உன்னை விட திறமையானவங்க நிறைய பேர் எங்க கம்பெனில இருக்கிறாங்க. இந்த 20 பேத்துல உன்னை விட திறமையானவங்க நிறைய பேர் வந்தாங்க. நாங்க திறமை இல்லாதவங்களை கூட எடுத்து திறமைசாலியா மாத்திருவோம் ட்ரைனிங் கொடுத்து. ஒரு மனுஷனை, திறமை இல்லாத மனுஷனை நாங்க பிடிச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து திறமைசாலியா மாத்திருவோம். ஆனா ஒரு நல்ல குணம் நலம் கொண்டவனாக ஒரு மனுஷனை மாத்த எந்த ட்ரைனிங்னாலும் முடியாது. அது கடவுளால மட்டும்தான் முடியும். நீ நல்ல குணநலம் கொண்ட மனுஷனா இருக்கிற, இப்படிப்பட்ட ஆட்கள் என் கம்பெனில நிறைய பேர் இல்ல. அதனால உன் நல்ல குணத்துக்காக இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அவன் எதிர்பார்த்துட்டு போனது, நான் புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்றேன், அவன் எதிர்பார்த்துட்டு போனது என் படிப்புக்கு, என் திறமைக்கு, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆனா அதெல்லாம் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனுக்குள்ள அந்த நல்ல குணத்திற்காக கர்த்தர் வேலை கொடுக்க முடியாது. சரி, எப்படியோ வேலை கிடைச்சிருச்சுல, புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு சில அந்த குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு இதன் மூலியமா அப்படின்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுரு, அதெல்லாம் விட்டுரு, நான் கிருபையை கொடுத்து உடனே பண்ணி உயர்த்துவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க நம்புகிற அந்த காரியம் எதிர்பாராத வழியிலையும் கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு வரும். இத்தனை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தோட ரத்தின சுருக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவின் நிமித்தம் அல்லது கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கின்ற அந்த காரியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்திருந்தீங்கன்னா கர்த்தர் அதை 100 மடங்கு திருப்பி கொடுப்பார். அதாவது என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிற காலத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்திருந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். அதான் சத்தியம். இழந்ததை மாத்திரம் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, அதோடு கூட நித்திய ஜீவனையும் மோட்ச வாழ்வையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. எதையெல்லாம் கர்த்தருக்காக நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா கர்த்தருக்கு காத்திருக்கிற சமயத்துல எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கவனிங்க, யோபு தான் இழந்த அனைத்தையுமே இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். தான் இழந்த அனைத்தையுமே அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்? இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். நகோமி தான் இழந்த குடும்பத்தின் சந்தோஷத்தையும் சந்ததியின் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் பெற்றுக்கொண்டாள். பெத்லகேமை விட்டு மோவாபிய தேசத்துக்கு போய் புருஷனை இழக்கிறா, பிள்ளைகளை இழக்கிறா, அவ குடும்பமே போச்சு, சஞ்சலனா அவளுக்கு சொந்தமாச்சு. இப்ப திரும்பி பெத்லகேமுக்கு வர்றா.
அவ இழந்த எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்றாரு? திருப்பி கொடுக்கிறார். இழந்த சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. சந்ததிகளை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அவர் இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்கின்ற தேவன். இவ கர்த்தருக்கு காத்திருந்து இழக்கவில்லை, இவ மீறி செயல்பட்டு இழந்தாள். மீறி செயல்பட்டு இழந்து மனம் திரும்பி வந்தவளுக்கே கர்த்தர் மறுபடியும் இழந்ததை திருப்பி கொடுக்கிறாருன்னா, கர்த்தருக்காக காத்திருந்து இழந்த உங்களுக்கு ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமா அதை திருப்பி கொடுப்பார். ஒருவேளை நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், சந்தர்ப்பங்களை இழந்திருக்கலாம், நேரத்தை இழந்திருக்கலாம், கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். பணத்தை இழந்திருக்கலாம், நகை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தருக்காக காத்திருந்தது நிமித்தம் அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? திரும்பி நிச்சயமாகவே கொடுப்பார். யோசேப்பு தான் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டான். கெஞ்சினான், குழிக்குள்ள இருந்து என்ன பண்றான்? கெஞ்சினான், என்ன தூக்கி விடுங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா மதிக்கவே இல்லை. இப்ப அந்த சகோதரர்கள்லாம் யோசேப்பு காலில் விழுந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற அளவு கர்த்தர் மாத்தி விட்டார். கௌரவத்தை திருப்பி கொடுத்தார். இழந்த கௌரவத்தை நான் சொல்றேன், நீங்க இழந்த கௌரவத்தை கர்த்தர் ஆகிய தேவன் திருப்பி கொடுப்பார். திருப்பி கொடுப்பார். திருப்பி கொடுப்பார். போன வாரம் நம்ம பார்த்தோம், தாவீது தன்னுடைய சொந்த மகனால் பாதிக்கப்பட்டு சொந்த மகன் என்ன பண்றான்? தாவீத விரட்டுறான், ராஜ்யபாரத்தை விட்டு அகற்றுகிறான். ராஜ்யபாரத்தை இழந்து விட்டான் தாவீது அப்சலோமினால். இப்பொழுது இழந்து போன அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்பி தாவீதுக்கு கொடுக்கிறார். மறுபடியும் திருப்பி தாவீதுக்கு கொடுக்கிறார். மேவி போஷேத் என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு கீழே விழுந்து பிறவியா குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்து காலில் என்னவாயிருச்சு? அடிபட்டு ஊனமாயிருச்சு. இப்ப அவன் தாவீதை சந்திக்கிறான். அவன் யாரு? சவுலுடைய வம்சத்தான், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். இப்ப ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் தாவீது. அவனை பார்த்த உடனே, ஐயோ நீ ராஜ வம்சத்தானாச்சே, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் இழந்த ஸ்தானத்தை அவனுக்கு மறுபடியும் என்ன பண்ண? திருப்பி கொடுத்தான். மறுபடியும் ராஜாவோட அரண்மனையில உட்கார்ந்து பந்தி சாப்பிடுற அளவுக்கு அவனை உயர்த்தி வைத்தான். அவனுடைய இழந்த சொத்துக்களை எல்லாம், ஆஸ்திகளை எல்லாம் திரும்பி கொடுத்தான். சூனேமியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வேதத்திலே நாம் படித்திருப்போம். அவள் சொத்தை என்ன பண்ணிட்டா? இழந்துட்டா. வயலை இழந்துட்டா, வீட்டையும் இழந்துட்டா. இப்ப மறுபடியும் ராஜாட்ட போகும் பொழுது ராஜாவோட கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைக்கிறது. இழந்ததை மறுபடியும் என்ன பண்றா? பெற்றுக்கொள்கிறாள். லாசரு தான் இழந்த ஜீவனை மறுபடியும் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். பேதுரு தான் இழந்து போன அழைப்பை, தான் இழந்து போன ஊழியத்தின் அழைப்பை மறுபடியும் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான். அதான் வசனம் சொல்லுது, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அழிஞ்சிச்சோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பச்சிக்கப்பட்டுச்சோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டதோ, நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனால அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி அளிப்பார். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் சொல்லல, அதை அவர் அப்படியே செய்ய போறாரு. நான் தீர்க்கமா சொல்றேன், இழந்ததெல்லாம் நிச்சயமா திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய சொந்த நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். குடும்பமா என்ன பண்றாங்க? அவங்க விவசாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கணவன் மனைவி மக எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? விவசாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயி கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டிருந்தான். இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தங்க செயின் என்ன பண்ணிருச்சு? நிலத்துல தவறி விழுந்துருச்சு. உடனே வீட்டுல சொல்றான், மனைவிட்ட சொல்றான், பிள்ளைங்கிட்ட சொல்றான், என்னுடைய தங்க செயின், கழுத்துல போட்டிருந்த தங்க செயின் என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு, நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிய நிலத்துல அந்த தங்க செயினை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஆளுக்கு ஒரு திசையை என்ன பண்ணுங்க, தேடுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாருமே என்ன பண்றாங்க? தேடுறாங்க. மனைவி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறா, மகள் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறா, மகன் ஒரு பக்கம் என்ன பண்றான்? தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த நிலத்தை என்ன பண்றாங்க? உழுகுறாங்க. உள்ளகளை புதஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? உழுகுறாங்க. உழுகும் போது ஏதாச்சும் உளுந்தா உள்ள இருந்து ஏதாச்சும் செயினியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உழுந்துகிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஏதோ மண்ணுக்குள்ள தட்டுப்படுது. திடீர்னு மண்ணுக்குள்ள என்ன பண்ணுது? ஏதோ தட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வெங்கல பானை. என்னது? வெங்கல பானை அப்படியே கட்டி சீல் பண்ண மாதிரி இருக்குது. அதை தோண்டி எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லும் தங்க நாணயம். என்ன இருக்குது? தங்க நாணயம். ஒரு பெரிய
புதையல் கிடைச்சிருச்சு. உடனே உங்க அப்பாட்ட கொண்டு போறான். அப்பா, பெரிய புதைகள் நம்மளுடைய இடத்துல கிடைச்சிருக்குப்பான்னு சொல்லிட்டு கொண்டு போறான். கொண்டு போற வழி, கொண்டு போறதுக்குள்ள அங்கிருந்து அந்த காணாம போன செயின் எடுத்துட்டு வந்து, அப்பா அப்பா செயின் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. பாருங்க, அவன் இழந்தது ஒரு செயின், அதை தேட போய் கிடைச்சது ஒரு பெரிய புதையல். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் அதையும் கொடுப்பார், ஒரு புதையலையும் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்ததையும் பெற்றுக்கொள்வீர்கள், எதிர்பார்க்காத நன்மைகளையும் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா செய்வார். சோத்து போக கூடாது, தளர்ந்து போக கூடாது, மனசு உடைஞ்சு போகாதீங்க. நிச்சயமா நன்மை நடக்கும், நிச்சயமா நன்மை நடக்கும். பாருங்க, அடுத்து ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 10, 12, 10 முடிய வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கின்ற காரியம் அவராலே நிச்சயம் உங்களுக்கு வரும். கடைசி நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கடைசி நேரத்திலும் கூட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலைமையில கூட கர்த்தர் முடிவிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துவார். பாருங்க, ஆபிரகாம் இருக்கிறான், ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு மகன் அருமையா பெற்றெடுத்து விட்டான். சந்தோஷமா பிள்ளைங்க கூட பிள்ளை கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், விளையாடிட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர் பாக்குறாரு, உன் ஏக சுதனை எனக்காக நீ என்ன பண்ணணும், பலியிடணும் அப்படின்னு அவன் மனசெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் என்ன பண்றான், கர்த்தருக்காக நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பயணமாக மோரியா தேசத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மலைக்கு என்ன பண்றான், போறான். போற வழியில கூட என்ன, இல்லப்பா வேண்டாம்ப்பா, அவனை சோதிக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. 3 நாள் பிரயாணம் பண்றான். அப்பயும் கர்த்தர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. இப்ப மகன் விறகு கட்டியை தூக்கிட்டு மலைக்கு ஏறான். மலைக்கு ஏறும்போது மகனே கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலிக்கான ஆடி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் மனசு கண்டிப்பா உடஞ்சிருக்கும். விசுவாசோட சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசோட சொல்றான். அப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணல, ஆமாப்பா நான் பாத்துக்கிருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவே இல்ல. இப்ப அடுக்குறான், கட்டையெல்லாம் வச்சு அடுக்கி பிள்ளை என்ன பண்ணிட்டான், படுக்க வச்சுட்டான். அப்பயும் கர்த்தர் என்ன பண்ணல, சொல்லவே இல்ல. கத்தியை எடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தூதன் அனுப்புறாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல கர்த்தருக்காக காத்திருந்து ஒண்ணுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு அப்ப டப்பு நடந்துரும், சட்டார்னு வந்துடும். கத்தி எடுத்து ஓங்கும் போது தூதன் அனுப்புறாரு கர்த்தர், ஏய் பிள்ளையாண்ட மேல என்ன பண்ணாத, கைய போடாத, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால உன் பிள்ளைக்கு பதிலா ஒரு புதர்ல ஒரு ஆடு சிக்கிருக்கு, அதை எடுத்து என்ன பண்ணு, பிள்ளைக்கு பதிலா பலி செலுத்து. கடைசி நேரத்துல என்ன பண்ணாரு கர்த்தர், என்ன செஞ்சாரு, ஒரு அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா. பாருங்க, இந்த எரிகோவை சுத்தி வர்றாங்க. தினமும் எத்தனை தடவை சுத்தணும் பாருங்க, ஒரு தடவை சுத்தணும். 7 நாள் என்ன பண்றாங்க, சுத்துறாங்க, எரிகோ மதில சுத்தி வர்றாங்க. 7வது நாள் மட்டும் 7 முறை சுத்த வச்சார். அப்ப எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், டெய்லி சுத்திக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே அசையாம நிக்குது. இப்ப சுத்தல, டெய்லி சுத்தணும், ஒண்ணுமே அசையலையே. இப்ப 7வது நாள் 7 தடவை சுத்த வைக்கிறாரு. அப்படி சுத்தனாச்சும் உடஞ்சிடும் நினைக்கிறாரோ, அவங்களுக்குள்ள எண்ணம் வந்திருக்கும். இவ்வளவு கஷ்டம் எப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கும், ரொம்ப அதிகமா தீவிரமா பண்ண சொல்றாரு. அதெல்லாம் அவங்க கேட்கல. அதெல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா, வாய அமைதி என்ன பண்ணுங்க, வாயை திறக்கவே விடாது சொல்லிட்டாரு. அவங்க கண்டிப்பா பேசியிருப்பாங்க. 7வது நாள் ரொம்ப தீவிரமா செய்யும் பொழுது திடீர்னு பார்த்தா எரிக்கோ இடிஞ்சு விழுந்து தரமாட்டான் ஆயிடுச்சு. ஆர்ப்பரிக்கும் பொழுது பாருங்க, லாசரு மரித்து போய் விட்டான். இயேசு 4 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, பெத்தானியாவுக்கு வர்றாரு. வந்த உடனே அந்த மார்த்தாள் இயேசுவை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். யோவான் 11 அதிகாரம் 21
1 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆ. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க நீங்க இங்க மாட்டான். இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். செத்துட்டான் ஆண்டவரே. இப்ப வந்திருக்கிறீங்களே, செத்துட்டான், செத்துட்டானே, எல்லாமே முடிஞ்சிருச்சு, செத்துட்டான், இனிமே என்ன? நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான், நீங்க சுகமாக்கி இருப்பீங்க. இப்ப ஜீவனே போச்சு. ஏதாச்சும் உயிர் இருந்துச்சுனாச்சும் பிழைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். உயிரே இல்லையே. சரி, டெட் பாடியா இருந்தா கூட பரவாயில்ல, அவனை உயிரோட எழுப்பிடுவீங்க நீங்க. அவனை தூக்கி கடலில் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில அவ இருக்கிற. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? அடுத்த வருஷம் வாசிங்களேன். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, இப்பொழுதும் சொல்லுங்க, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். அல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்பொழுதும் ஒரு சான்ஸ் இருக்குது. இப்பொழுது நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. பாருங்க, அவர் நம் சார்பாக வந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். மனுஷகுமாரனாக வந்து நம்மை மனுஷகுமாரனாக மாற்றி விட்டார். இப்பொழுது நான் சொல்றேன், முடிவுல கூட நீங்க ஜெபிச்சீங்கன்னா பரலோக தகப்பன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா அவர்களுக்கு தந்தருள்வார் சொல்லியிருக்கிறார். அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை, அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். இயேசு ஜெபிச்சாரு, இல்ல நீங்க ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கும், பதில் கிடைக்கும். முடிஞ்சிருச்சு, இல்ல முடியல, நீங்க கடைசி ஒரு சான்ஸ் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பாருங்க, அவரு சொன்ன உடனே லாசருவே வெளியில வா அப்படின்னு 4 நாளாகி நாறி போன அந்த சரீரம் மறுபடியும் ஜீவன் பெற்று மறுரூபமாக்கப்பட்டு வெளியில உயிரோட வந்துருச்சு. உயிரோட வந்துருச்சு பாருங்க, வந்துட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, என்னுடைய பாப்பா பிறந்த சமயத்துல என்னோட பாப்பா வந்து 2வது மகள் பெங்களூர்ல பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா. சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃபை அட்மிட் பண்றப்பயே ஃபேமிலி பிளானிங் சேர்த்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சைன்லாம் போட்டு கொடுத்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. சர்ஜரி பண்ணி குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டு குழந்தைய ஒரு டாக்டர் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, ஃபேமிலி பிளானிங் நாங்க உங்க மிஸ்ஸஸுக்கு பண்ணல, ஏன்னா குழந்தையோட கண்டிஷன் சரியில்லை, பிரீத்திங் இஷ்யூவா இருக்குது, லங்ஸ்ல ஏதோ கம்ப்ளைண்டா இருக்குது, மூச்சு சரியா என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை காமிச்சாங்க. கால் வந்து இல்னஸ், பிசிக்கலி சேலஞ்ச் ஆயிருச்சு. கால் என்ன ஆயிருச்சு, வளைஞ்சிருக்குது. வீடியோ அப்புறமேட்டு போட்டு காமிக்கிறேன். கால் வளைஞ்சிருச்சு, உண்மையிலேயே வளைஞ்சுதான் இருக்கு. இப்படி இருக்கு, கால் வளைஞ்சிருக்குது, கால் வளைஞ்சிருச்சு. அதனால ஒரு கால் எப்படி இருக்குது, சின்னதா இருக்குது. அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலி பிளானிங் நாங்க என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொடுக்கல, மதர்கிட்ட கொடுக்கல, டைரக்டா ரொம்ப கண்டிஷன் சிவியரா சொல்லிட்டு ஐசியூ கொண்டு போயிட்டாங்க. பாப்பாவை ஐசியூ கொண்டு போயிட்டாங்க. பிரீத்திங் இஷ்யூவா இருக்குது, சரியா நார்மலா அந்த பிள்ளை சுவாசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. என்னடா, ஏன் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இப்படி நடக்குதாண்டவரே, என்னாச்சு, நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு குழப்பம்? இப்ப டாக்டர் முடிவு சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு இஷ்யூ இருக்குது, காலு ஊனம். அந்த ஊனம்ன்றத கேட்ட உடனே என்னால என்ன பண்ண முடியல, ஜீரணிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம மூச்சு ரொம்ப திணறுது, நார்மலா சுவாசிக்கிற அளவுக்கு இந்த கண்டிஷன் இல்ல, லங்ஸோட கண்டிஷன் இல்லைன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்ற போது பயத்தோட இருக்கும். அவங்க வேற ஃபேமிலி பிளானிங் பண்ண மாட்டோம்னு யாரும் சொல்லிட்டாங்கன்னா அப்ப பயமுறுத்துற மாதிரி தானே இருக்குது. இந்த குழந்தை எந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியாது அப்படின்ற மாதிரி காரியத்தை தான் செஞ்சிருக்காங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மனசு உடைஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்து, ஆண்டவரே ராத்திரி வழி செய்யுங்க, ஐசியூல பாப்பா இருக்குது. நான் நைட்டெல்லாம் தூங்கல, நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் மனைவி நைட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், குழந்தைய பார்க்கல, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை கையில வரல, ஐசியூல இருந்தா எப்படி இருக்கும் அம்மா மட்டும், எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா. அழுதுகிட்டே இருக்கிறோம், அழுது ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். காலையில டாக்டர் வர்றாங்க. நைட் எல்லாம் ஜெபிச்சோம், ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு, பாப்பா தொட்டிருக்கிறாரு, லங்ஸை தொட்டிருக்கிறாரு, தரிசனத்துல காமிச்சாரு. பாருங்க, டாக்டர் சொல்றாங்க இப்ப பிரீத்திங் நார்மலா ஆயிருச்சு, நல்லபடியா சுவாசிக்கும், வெண்டிலேட்டர் எல்லாம் தேவை கிடையாது சொல்லி எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்களா, சூப்பர் ஆயிருச்சு, நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலு மட்டும் கொஞ்சம் இதா இருக்குது, அதுவும்
பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நான் ஜெபிச்சேன், கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகின்றவர், ஊனம் இருப்பது இல்ல, ஒழுங்கினத்தை ஒழுங்காக மாற்றுகின்றவர் என் தேவனாகிய கர்த்தர். கால்ல கைய வச்சு 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 ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காலு ஸ்ட்ரைட் ஆயிருச்சு. நடக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்து இப்ப குடு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓடுது, டான்ஸ் ஆடுது. ஒரு காலு ஹைட்டா இருந்துச்சு, ஒரு காலு குட்டியா இருந்துச்சு. இப்ப 2 காலுமே நார்மல் ஆயிருச்சு, நார்மல் ஹைட்டுக்கு வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது, இல்ல, நம்ம ஜெபிச்சா கர்த்தர் சூழ்நிலையை மாத்துவார்னு புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க நம்பி இருக்கிறது அவராலே உங்களுக்கு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாவரும் எழுந்து நிற்போம்.